ஸ்ட்ரக்சர் கவனிங்கோ. உருவில் குறித்த சூழற் தொகுதி ஒன்று காலத்திற்கேற்ப மாற்றமடைந்துள்ள விதம் காட்டப்பட்டுள்ளது. பி வந்து மஞ்சள் நிறம் சார்ந்த ஒளிரசாயன தூமம், தொழிற்சாலை கழிவுகள், வாகன புகைகள், அதால் ஏற்படுற பிரச்சனை. படத்தை தந்தால் படத்தை ஒழுங்காக வடிவாக பார்க்கும். அது அழிவடையும் நிலையிலுள்ள சலவை கற்சிலை அமிலமலை தான் காரணம். இப்போ தாஜ்மஹாலின் அந்த பளபளப்பு தன்மை குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு சொல்லி கொண்டிருக்கணும். கவலை தெரிவிச்சிருக்கேன். என்னென்னு சொன்னால் அந்தளவுக்கு வளிமண்டலத்தில் வந்து அமில வாயுக்கள் SO2 NO2 வாயுன்ற அளவு வந்து அங்கே கூட. சரியோ என்று சொன்னால் அந்தளவுக்கு கைத்தொழில் சூழல் அது. அது பச்சை நிற நீர்நிலை அல்காக்கள், அல்கா வளருதுன்னு சொன்னால் நட்பூசணை ஆக்கம். இதுதானே திருப்பி திருப்பி வருது. ரைட். வாகனங்கள் எக்கச்சக்கமாக போகுது, தொழிற்சாலை காட்டி கிடக்கு. இந்த வீதி விளக்குகள் காட்டி இருக்குது சோலார் லைட்டோட. ஒரு அக்கா ஒரு ஆள் நடந்து போகிறா நடைபாதையில். ரைட். ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் என்ன டேமேஜ் ஆன மாதிரி காட்டி இருக்குது. ரைட். கையை காணியில். ரைட். எங்களை நகரப்புற சூழல் ஒன்று காட்டி இருக்குது. சரியோ, இவ்வளோ விஷயங்களும் ஒரு படத்தில் காட்டியிருக்கு. உருவில் ABC என காட்டப்பட்டுள்ள தோற்றப்பாடுகளுக்கு ஏதுவாக அமையும் சூழல் பிரச்சனைகள் மற்றும் அதற்கு காரணமாய் அமைந்த இரசாயன பேதங்களை குறிப்பிட்டு பின்வரும் அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. நட்போசனையாக்கம். காரணமாய் அமைந்த ரசாயன பதார்த்தம் NO3- அல்லது PO4 நைட்ரேட் அல்லது போஸ்பேட். ரைட். NO3- அல்லது PO4 NOன்றது நைதரசன் ஓர் ஆக்சைடு, ஒளி ரசாயன தூமம். இந்த ஐஎம்1 பேப்பர்லேயும் போட்டு விட்டான். இந்த ஒளி ரசாயன தூமத்தால் ஏற்படுற பாதிப்புகள் இதுகளெல்லாம் வந்து ஐஎம்1 பேப்பர்லேயும் போட்டு விட்டான். நட்பூசணியாக்கம், ஒரு குளச்சூழல் ஒன்று போட்டு, ஒரு சேதன விவசாயம் செய்கிற இடம், அசேதன விவசாயம் செய்கிற இடம், ஒரு பச்சை நிற சூழல், இந்த குளச்சூழல் பச்சை நிறமாக இருக்கிற குளச்சூழல், ஒரு தொழிற்சாலை சூழல். ரைட். இப்படியான கேள்வி கொண்டு ஐஎம்1 கேள்வி பேப்பர்லையும் போட்டு விட்டுனான். அடுத்தது சி வந்து இதில் இருக்க அடுத்த பிரச்சனை என்ன வந்துருக்குது எங்களுக்கு. நட்பூசணியாக்கம் இருந்தாச்சு. சி வந்து அழிவடையும் நிலையில் உள்ள சலவை கற்சிலை என்றைகள் அமிலமலை SO2 அல்லது NO2. ரைட். அமிலமலை SO2 அல்லது NO2. உருவில் காட்டப்பட்டுள்ள மீள் புதுப்பிக்கக்கூடிய சக்தி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் குறிப்பிடுக. வீதி விளக்குகளில் சூரிய படல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வீதி விளக்குகளில் வந்து சூரிய படல் பயன்படுத்தி இருக்கு. அடுத்த நகர்வாழ் மக்களின் உடற்தகுதியை விருத்தி செய்வதற்காக நகர திட்டமிடலின் போது பின்பற்றியுள்ள உபாயத்தை மேற்படி உருவின் அடிப்படையில் குறிப்பிடுக. நடைபாதை அமைச்சிருக்கணும். என்ன வாக்கிங் போகிறதுக்குன்னு சொல்லி இந்த இதுக்குள்ளே ஒரு நடைபாதை கொண்டு அமைச்சு வச்சிருக்கணும். இந்நகரில் இரவு வேளைகளை விட பகல் வேளைகளில் வளிமண்டல NO உள்ளடக்கம் அதிகரித்து காணப்படுவது அவதானிக்கப்படும். இதுக்கு காரணம் என்ன? வாகன போக்குவரத்து எழுதலாம். அதே மாதிரி தொழிற்சாலைகள் வந்து கூட பகலில் கூடுதலாக இயங்கும். ஆனால் பெரும்பாலான பெரிய இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரை அவன் பகல்லையும் மூடுவான், இரவிலையும் மூடுவான். ஷிஃப்ட்டில் போட்டு வேலைக்கு ஆக்களை ஷிஃப்ட்டில் ஆக்கள் போய்கொண்டிருப்பினும் அது 24 hours வேலை செய்து கொண்டான் இருக்கும். ஆக்கள் ரொட்டேட் பண்ணிக்கணும். உபகரணங்கள் தொழிற்சாலை உபகரணம் இயங்கி கொண்டு தான் இருக்கு. இப்போ கூட வந்து வாகன நெரிசல் என்ன பிரதானம் வந்து உண்மையாக வாகன நெரிசல் தான். சரியோ, அதிகளவான வாகனம். தொழிற்சாலைகளை பொறுத்தவரை பெரிய பெரிய தொழிற்சாலையெல்லாம் இரவு நேரம் ஓடும். சரி, கவர்மெண்ட்ஸ் எல்லாம் நிப்பாடி போடுவாங்க. வேறு சில தொழிற்சாலைகள் இருக்குது இரவு நேரம் ஓடுறது. அடுத்தது நகர்ப்புறங்களுக்கு தனியார் வாகனங்களின் வருகையை குறைப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய உபாயம் ஒன்று என்ன? எல்லாரையும் பொது போக்குவரத்துக்கு பழக்கி விட வேண்டிய என்ன? பொது போக்குவரத்துக்கு பழக்கிறது. எல்லாரையுமே வந்து
பொது போக்குவரத்துக்கு பழக்கிவிட்டோம் என்றால் சரி. அடுத்தது, குறித்த ஒரு நாட்டில் ஆண்டொன்றில் பச்சை வீட்டு வாயுக்கள் காணப்படும் வெளிவிடப்படும் விதம் பற்றிய தகவல்கள் 1,2 ஆகிய வட்ட வரைவுகளில் காட்டப்பட்டுள்ளன. காணப்படும் வாயுக்கள் கார்பன் ஆக்சைடு, மெதேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், NO மற்றது பிற வாயுக்கள். அதுக்கு எப்படி எந்த துறைகள்லேருந்து அதிகமாக காணப்படும் என்று சொன்னால் மின் உற்பத்தி, போக்குவரத்து, கைத்தொழில், விவசாயம், பிற தேவைகள். அப்போ இந்த போக்குவரத்தை குறைக்கணும். போக்குவரத்தை இந்த உணவு மயில குறைக்கணும்னு சொல்கிறோம். இதுக்காண்டித்தான் போக்குவரத்தை குறைஞ்சோன்னு சொன்னால் இந்த காலப்படுற வாயின் அளவை குறைக்கலாம். மின் உற்பத்தி ஒன்றும் செய்யலாம் சொன்னால் அது அவ்வளோ தொழிற்சாலை குறைக்கலாம். ரெண்டாம் மின் உற்பத்திக்கு மாற்று வளங்களை தான் பயன்படுத்தும். ஆனால் போக்குவரத்தை வடிவாக குறைக்கலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். தேவையில்லாத உணவுக்கான போக்குவரத்துக்களை குறைக்கலாம். விளங்கு போக்குவரத்தை இயன்ற அளவுக்கு மேக்சிமம் கட்டுப்படுத்த முடியும். அது எங்கெண்ட கண்ட்ரோலில் இருக்குது. ரைட். மற்ற கைத்தொழிலையோ மின் உற்பத்தியோ ஒன்றும் செய்யலாம். ஏன்னா தேவை அவ்வளோ, தேவை அதிகம். அதுக்கு மாற்று சக்திக்கு தான் போகும். ரைட். இப்போ இங்கே அதிக அளவில் காணப்படும் வாயு எது? கார்பன் ஆக்சைடு. இங்கே அதிக அளவில் காணப்படுறது கார்பன் ஆக்சைடு. பச்சை வீட்டு வாயு காலில் அதிக அளவு பங்களிப்பு செய்துள்ள துறைகள் 2 மின் உற்பத்தியும் போக்குவரத்தும். பியும் கியூவும் இப்படி போட்டு விட்டாலே சரி. இல்லாட்டிக்கு எழுத வேண்டியான் பொழுதுபாடு மின் உற்பத்தி போக்குவரத்து என்று எழுது. இந்த மேற்குறிப்பிட்ட துறைகள் அதிக அளவில் பங்களிப்பு செய்வதற்கான காரணம், மேற்குறிப்பிட்ட துறைகள் அதிக அளவில் பங்களிப்பு செய்வதற்கான காரணத்தை குறிப்பிடு. என்ன அதிகரிப்பு, என்ன பங்களிப்பு செய்கிறதுக்கான காரணம்? சுவட்டெரிபொருளின் தகனம். சுவட்டெரிபொருளின் தகனம் அதான் காரணம். அல்லது நிலக்கரி தகனம் அப்படி எழுதலாம். நிலக்கரி தகனம், சுவட்டெரிபொருளின் தகனம். அடுத்த, விவசாயத்தை ஏதுவாக கொண்டு காணப்படும் எரியக்கூடிய வாயு. விவசாயத்தை ஏதுவாக கொண்டு காணப்படும் எரியக்கூடிய வாயு உண்டு. இது CH4 மெதேன் வாயு. வட்டவரைவு ஒன்றில் C என குறிப்பிடப்பட்ட கூட்டத்திற்குரிய வாயுவில் கார்பன் தவிர்ந்த ஏனைய ஆக்கக்கூறு மூலகங்கள் ஹைட்ரஜன் இருக்கலாம், குளோரோஃப்ளோரோ கார்பன் தான் சொல்கிறாங்க. Cl இல்லை ஃப்ளோரின் இல்லை ஹைட்ரஜன். ரைட். P0 காட்டப்பட்டுள்ள பச்சை வீட்டு வாயுக்காலில் இழிவளவிற்கான ஆலோசனை. P0 காட்டப்பட்டுள்ள இது மின் உற்பத்தி. இப்போ மின் உற்பத்தியால் வெளியில் ஊற கார்பன் ஆக்சைடின் அளவை பச்சை வீட்டு வாயுக்களின் காலெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன சொல்ல அப்போது மின் உற்பத்தி மாற்று சக்தி வளங்களை பயன்படுத்துகிறதான் வழி. வேறு ஒன்றும் இல்லை. மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பயன்படுத்துகிறதான் வழி. அதில் மாற்று சக்தி முதல்களுக்கு போகிறது. காற்று சக்தி, கடல் அலை சக்தி. இப்போ ஆலோசனையை முன்வையண்டைகளை பொதுப்படையாக எழுதி விட்டீங்கன்னா நல்ல. தனித்தனியாக காற்று சக்தி, கடல் அலை சக்தி அப்படின்னு எழுதாமல், சூரிய சக்தியை பயன்படுத்துகிற எழுதாமல் பொதுவாக என்ன மாற்று சக்தி முதல்களின் பயன்பாட்டை ஊக்குவித்தல் அல்லது மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி பயன்பாட்டை அதிகரித்தல். இந்த வளிமண்டலத்தில் பச்சை வீட்டு வாயுக்களின் செறிவு அதிகரிப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய அடிப்படை சூழலியற் பிரச்சனை என்ன? குளோபல் வார்மிங், பூகோள வெப்பநிலை அதிகரிப்பு. பனிப்பாறை உருகும், கடல் மட்டம் அதிகரிக்கும், சிறிய தீவுகள் மூழ்கும். ஒளித்தோப்பிற்கு கார்பன் ஆக்சைடு வாயு அவசியம் என காட்டுவதற்காக மாணவர் குழு ஒன்று செயற்பாடு ஒன்றை திட்டமிட்டனர். அதற்காக பின்வரும் பொருட்கள் பெற்றுக்கொண்டனர். கூடுபாட்டக்கூடிய பொலித்தீன் பைகள் 2, சிறிதளவு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, நீர், நூலிலை, 48 மணித்தியாலங்கள், இருளில் வைக்கப்பட்ட சட்டித்தாவு. செயற்பாட்டிற்காக பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய மற்றொரு ரசாயன பொருள் சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH. அடிக்கடி பார்க்குறேன். 48 மணித்தியாலங்கள் இருளில் வைக்கப்பட்ட தாவரம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இவ்வுருவில் ஏக்கம பி ஆகியவை இலைகள் மேலே தரப்பட்டுள்ள பொருட்களையும் பயன்படுத்தி மேற்படி செயற்பாட்டிற்கான பெயரிடப்பட்ட உபகரண ஒழுங்கமைப்பு. ரைட். அப்போ இதை வடிவாக சுற்றி கட்டி இதுக்குள்ள நீரோ அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஒன்று. ரைட்.
இதுக்குள்ள பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வச்சால் இதுக்கு என்ன செய்ய போகிறா? சுற்றி காட்டி படிவாக வெளியில் போகணும் கூட, இல்லையா விட்டு வெளியில் வரணும். இதுக்குள்ள நீர். சரியா? பெயரிடப்பட்டன்னு சொல்லி கிடக்கு பெயரிடப்பட்ட. அப்போ இது என்னது? பொலித்தீன் உரை. சரியா? பரிசோதனைக்காக தெரிவு செய்த தாவரையிலே 48 மணித்தியாலங்கள் இடைவெளியில் வைக்கப்பட காரணம் மாப்பொருளை முற்றாக அகற்றுவதற்காக இலைகளில் காணப்படும் மாப்பொருளை முற்றாக அகற்றுவதற்காக. அடுத்தது, சில மணித்தியாலங்களின் பின்னர் ஏக்கம பி ஆகிய இலைகள் தாவரத்திலிருந்து வேறாக்கப்பட்டு மாப்பொருளுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாப்பொருள் பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படுற ரசாயன பொருள் அயோடின் கரைசல். என்ன கரைசல் வாங்கிக்கிறாங்க? அயோடின் கரைசல். இப்போ மாப்பொருள் பரிசோதனையின் பின்னர் ஒவ்வொரு இலையிலும் ஏற்படும் நிறமாற்றம். நான் எயில பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வச்சுனான்றபடியே எனக்கு அதில் நிறமாற்றம் பெறாது. மாறி தண்ணியை வச்சுருந்தேன்னு சொன்னால் உனக்கு கரணி நீளம் சார்ந்த ஊதா வரும். என்ன விளங்குது? என்னண்டு எங்கள் எயில பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வச்சிருந்தால் எங்களுக்கு மஞ்சள் கபிலமாக இருக்கும். அதில் நிறமாற்றம் இருக்காது. நீல நீர் இருக்கிறபடியா எனக்கு கடும் நீல நிறம் பெற போதாங்க. மாறி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாறி இப்படி எழுதுவீங்க. சரியா? அடுத்தது ஒரு தாவர பாகுபாடு. வாச்சியம் பிளான்டே பற்றி போட்டிருக்கு. வாச்சியம் பிளான்டே. பூக்கா தாவரம். அடுத்து என்ன? பூக்கும் தாவரம், பூக்கா தாவரம். இருவித்திலை தாவரம், உருவித்திலை தாவரம். பொருத்தமான பாகுபாட்டு மட்டங்களை குறிப்பிடுவதன் மூலம் ஏபிசி ஆகிய வெற்றிடங்களை பூரணப்படுத்துக. நெல் நெல் உருவித்திலை. நெல் உருவித்திலை. சுப்பரத்தை இருவித்திலை. இதே மாதிரி கேள்வி போட்டு விட்டோம். நான் என்னத்துக்கு போட்டது? அது அந்த விலங்கு பாகுபாட்டில் விலங்குகளை பற்றி போட்டு முள்ளந்தண்டில் என்று போட்டு விட்டேன். அந்த ஐயமட்டன் கேள்வியில் இதில் தாவர பாகுபாடு போட்டுக்கிறாரு. வித்து மூடி இலி. வித்து மூடி இலி. பைனஸ். அடுத்தது வித்திகளை கொண்டது போகனேட். ஒன்று 2 3 4 5 6 7 மார்க்ஸ். தெரியும்? 7 மார்க்ஸ். அது XYZ என்பன ஆவர்த்தன அட்டவணையில் 2ஆம் ஆவர்த்தனத்தைச் சேர்ந்த 3 மூலகங்கள் ஐதரசனுடனும் உருவாக்கும் பங்கீட்டு வழி சேர்வைகளின் லூயிஸின் கட்டமைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள குறியீடுகள் நியம குறியீடுகள் அல்ல. இப்போ வை இதில் உண்டு, இதில் உண்டு. இப்போ 5ஆம் கூட்டம் மூலகம். வை 5ஆம் கூட்டம் மூலகம். எக்ஸ் 4ஆம் கூட்டம் மூலகம். சட் 7ஆம் கூட்டம் மூலகம். 7ஆம் கூட்டம் மூலகம். 2 2 4 6 பிணைப்பில் 1 7. சரியோ? இதில் அணுச்சாளகத்தை உருவாக்குபவை பங்கிட்டு வேலை. அணுச்சாளகம் எது? எக்ஸ் 4ஆம் கூட்டம் மூலம். என்ன அணுச்சாளகத்தை உருவாக்கக்கூடியது 4ஆம் கூட்ட மூலம். மின்னெதிர்த்தன்மை கூடிய உலோகம்
இது செட் ஏழாம் கூட்டம். மிகவும் குறைந்த முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்டவை. மிகவும் குறைந்த முதலாம் அயனாக்கல் சக்தியை கொண்ட முதலாம் கூட்டம் என்ன? குறைந்த முதலாம் அயனாக்கல் சக்தி முதலாம் கூட்டம். கூடினது எட்டாம் கூட்டம். மிகவும் குறைந்த முதலாம் அயனாக்கல் சக்தி ரைட். இல்லை 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 வை இல்லை சாரி வந்து அஞ்சாம் கூட்டம் இல்லை நாலாம் கூட்டம் எக்ஸ் எக்ஸ் எக்ஸா. அடுத்தது மும்மை பிணைப்புடனான ஈரணு மூலக்கூறை உருவாக்கக்கூடியவை வை. சரியா? சரிதானே? இந்த வையனும் மூலகம் ஆவர்த்தன அட்டவணையில் டேசாம் கூட்டத்தைச் சேர்ந்தது. வை ஐந்தாம் கூட்டம். எக்ஸெனும் மூலகத்தின் இலத்திரன் நிலையமைப்பு. எக்ஸெனும் மூலகத்தின் இலத்திரன் நிலையமைப்பு. எக்ஸெனும் மூலகத்தின் இலத்திரன் நிலையமைப்பு கேட்டுக்கிறார். ரெண்டாம் ஆவர்த்தன மூன்று மூலாம் மண்டலத்தில் கிடையாது. ரெண்டாம் ஆவர்த்தனம் ரெண்டா அப்போ எத்தனை? 2,5 2,4 2,4. வைகம சற்றாகிய மூலங்கள் இணைந்து உருவாக்கும் சேர்வை வையும் சற்றும். வையும் சற்றும் வை வந்து வைகம சற்றாகிய மூலங்கள் இணைந்து உருவாக்கும் சேர்வை. அப்போ வையின் வலுவளவு 3 சற்றின் வலுவளவு 1. சரிதானே? இது இங்கே போகும் இது இங்கே போகும். வை செட் 3 வை செட் 3. சரி. சற்றும் எச்சும் ஆகிய அணுக்கள் இணைந்து உருவாக்கும் ஒற்றை பிணைப்பு பங்கீட்டு வலைப்பிணைப்பாகும். பங்கீட்டு வலைப்பிணைப்பு. முனைவு பங்கீட்டு வலைப்பிணைப்பு முறுக்கா கொடுத்தது. ஒற்றை பங்கீட்டு வலைப்பிணைப்பு கேட்டபடியால் பங்கீட்டு வலைப்பிணைப்பு கொடுக்கும். உணமுறை கலவை என்றபடியால் இது யோசித்தது தான். என்ன சரிவு சம்பந்தமாக ஒப்பிட்டு கப்பினமெண்டு யோசித்த விஷயம். பார்ப்போம் ஃபைனலுக்கு வரணும். இங்கு சட்டனும் மூலகத்துக்கும் சோடியத்துக்கும் இடையே அயன் பிணைப்பு உருவாக்கும் விதம் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. சோடியம் அயனின் ஏற்றத்தை உரிய வெற்றிடத்தில் குறிப்பிட Na+. Na+. சட் அயனின் இறுதி சக்தி மட்டத்தில் இலத்திரன்கள் காணப்படும் விதம். அப்போ சட்டில் ஏற்கனவே 7 இலத்திரன் இருக்கு. என்ன சட் மைனஸ் ரெண்டு வாரம் அப்படி எழுத்தின 8 இலத்திரன் வரும். 2 4 6 8 8 இலத்திரன் வரும். சட்டு 7ஆம் கூட்டம் 7 இலத்திரன் மைனஸ் ரெண்டு இருக்கிறபடியால் ஒரு இலத்திரன் எக்ஸ்ட்ராவாக வரப்பு. சரிதானே? தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் பற்றி சோதித்தறிவதற்கு தயார் செய்யப்பட்ட 4 ஒழுங்கமைப்புகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஒழுங்கமைப்பிலும் சம துணிவு கல்சியம் கார்பனேட்டும் சம கனவளவு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இடப்பட்டுள்ளது. 30 பாகசியில் இருக்கிற கல்சியம் கார்பனேட் துண்டு 1 மோல் டெசிமீட்டர் -3 அமிலம். 30 பாகசியில் இருக்க கல்சியம் கார்பனேட் தூள் 1 மோல் டெசிமீட்டர் -3 அமிலம். அப்போ ஏயும் பிஏயும் பொறுத்தவரையில் தாக்குகளின் மேற்பரப்பு தாக்க வீதத்தை பாதிக்குமான்ற விஷயம் காட்டி கிடக்கு. அடுத்த 3ஆவது அமைப்புக்கு போய்களை செறிவு மாறுது. அப்போ ஏயையும் சிஏயும் எடுத்தோம்னால் செறிவு மாறுது. பியோட அப்படி இல்லாது. ஏன்னா பியில் வந்து தூள் இருக்கு.
ஏயும் சிஏயும் தான் ஒப்பிடலாம். ஏயும் சிஏயும் ஒப்பிட்டோம்னு சொன்னால் இப்போ ரெண்டுலேயுமே கல்சியம் கார்பனேட் துண்டுகள் இருக்குது, ஆனால் செறிவு கூடுது. சியில் செறிவு கூடுது, அப்போ தாக்கம் அங்கே கூடும். அந்த டிஐ பொறுத்தவரையில் வெப்பநிலை மாறுது, ஆனால் கல்சியம் கார்பனேட் தூள் செறிவு உண்டு. அப்போ பிஏயும் டிஏயும் பார்த்தோம்னா வெப்பநிலை, பிஏயும் டிஏயும் பார்த்தோம்னால் வெப்பநிலை. தாக்க விகிதத்தின் மீது பின்வரும் காரணிகள் செல்வாக்கு செலுத்தும் விதத்தை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒழுங்கமைப்பு. உபகரண ஒழுங்கமைப்பு ஜோடிகளை ஏபிசிடியா என்பவற்றிலிருந்து தெரிவு செய்தெழுதுக. அப்போ மேற்பரப்பு தாக்கலின் மேற்பரப்பளவு எது போட போகிறோம்? மேற்பரப்பளவு ஏயும் பியும். செறிவுக்கு ஏயும் சியும், வெப்பநிலைக்கு பியும் டியும், வெப்பநிலைக்கு பியும் டியும் பெறப்போம். ஏபிசிடி ஆகிய ஒழுங்கமைப்புக்கிடையே ஓரளவு நேரத்தில் மிக குறைந்தளவு வாயுவை விடுவிக்கும். மிக குறைந்தளவு வாயுவை விடுவிக்கிறது கேட்டுக்கிறார். குறைந்தளவு யாரை விடுவிக்க போகிறார்? அதிகமாக விடுவிக்க போகிறதாரு? ரைட், அதிகமாக விடுவிக்க போகிறதாரு? டி. ஏன்? தூள் பயன்படுத்தி இருக்கிறோம், வெப்பநிலை கூடவா கிடக்கு. சரியோ, வெப்பநிலையும் கூட தூளும் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் ஒப்பிட்டு சொல்லலை, ஏன்னா அங்கே செறிவு கூடவா கிடக்கு சியில், ஆனால் துண்டு பயன்படுத்திருக்கேன். நான் வெப்பநிலையும் குறை, ரெண்டு காரணி இங்கே கூடவா இருக்குது. டியில் வந்து ரெண்டு காரணி கூடவா இருக்குல்லோ, அதுதான் சொல்லலாம். ஒழுங்கமைப்புகளில் பரிசோதனை குழாயில் வெப்பநிலையை தாக்கம் நடைபெறும் காலத்தினுள் மாறாது போடுவதற்காக கையாள வேண்டிய உபாயம். ஒழுங்கமைப்பில் பரிசோதனை குழாய்களின் வெப்பநிலையை தாக்கம் நடைபெறும் காலத்தினுள் மாறாது போடுவதற்கு என்ன செய்கிறது? நீர் பாத்திரத்தை வச்சு பரிசோதனை செய்வோம். குறித்த வெப்பநிலை இருக்கிற நீர் பாத்திரம், குறித்த வெப்பநிலையில் இருக்கிற நீர் பாத்திரம் பயன்படுத்தும். விளங்குவோம். ரைட், ரைட். சும்மா பாருங்க, சும்மா மேலோட்டமாக பார்த்து கொண்டு போவோம். இதில் வந்து அழுத்தம் கூடிய மேற்பரப்புகள், அழுத்தம் குறைந்த மேற்பரப்பு, அழுத்தம் கூடிய மேற்பரப்பு எல்லாத்துலேயும் ஒரே நிறை வச்சிருக்கணும். ஏலையும் பியிலையும் வந்து ஒரே துணிவு இருக்குது, ஆனால் ஏல வந்து அழுத்தம் கூடிய மேற்பரப்பு, அழுத்தம் குறைந்த மேற்பரப்புன்னா இங்கே ஒப்பமானது, அங்கால கரடு முரடானது. சீல வந்து துணிவும் கூட அழுத்தம் குறைந்த மேற்பரப்பு, அது இப்போ இன்னும் இன்னும் வெயிட் கூடைகளை செவன் மரதாக்கம் அதிகரிக்க போகுது. என்ன, மேற்பரப்பின் தன்மையும் மாறுது, செவன் மரதாக்கவும் மாறுது. சந்தர்ப்பம் டபிள்யூ நிறை 2 நியூட்டன். ஒழுங்கமைப்பு ஏ வந்து ஓய்வில் உள்ளது, ஒழுங்கமைப்பு பி ஓய்வில் உள்ளது, ஒழுங்கமைப்பு சி ஓய்வில் உள்ளது. ரெண்டாவது சந்தர்ப்பம் தந்திருக்கிறோம், 5 நியூட்டன் ஆக்கி நம்ம நிறைய. ஏ ஓய்வில் இருக்குது, பி இயங்குது, சி ஓய்வில் இருக்குது. சரியோ, நல்ல ஒரு கேள்வி. நேரம் போ. நாங்கள் ஒரு ரயில் கடவையை வச்சு கொண்டு தந்திருக்கிறோம். கேள்வி செய்யலாமா? கேள்வி செய்யலாம், பார்ப்போம். அங்கே ஒரு ரயில் கடவையில் இருக்கிற விஷயத்தை விசை திருப்பத்தை வச்சு கொண்டு கேட்கிறோம். இதுதான் விஷயம். இப்படி எதிர்பார்த்தேன். இப்படி ஒரு விஷயம் வந்து ஃபைனலுக்கு வருமென்று எதிர்பார்த்தேன்னா நான் முதல் பேப்பர்லேயே போட்டிருக்கணும். இது அங்கே போடினமோ இல்லையோன்றது கேள்விக்குறிதான். ரைட். ஆனால் இந்த விஷயம் நான் ஏற்கனவே காய்ச்சினேன். உட்கா உண்ணாடின விட்டம், வலிக்கா உண்ணாடின விட்டம், இதுகளை வச்செல்லாம் கட்டமைப்பு ரீதியாகலாம் கதைக்கலாம் என்றெல்லாம் சொல்லி உள்ளேன் ஏற்கனவே. அடுத்தது தலைமுறை உரிமைக்குள்ள கேள்வி கேட்டிருக்கணும். சரியோ, அடுத்த ஒரு நியமக்கரைசல் ஏற்கனவே சொன்னான். என்னதை சொன்னான்? போன வருஷம் வந்து எங்களுக்கு கலவையில் பிரித்தெடுப்புக்குள்ளே கேட்டவன். கலவை என்ற பாடத்தை நாங்கள் உடைக்கலாம் என்று சொன்னான். ஒன்று முனைவுத்தன்மை இல்லாத கலவை அப்படி ஒன்று ஒரு பகுதியாக வைக்கலாம். கலவையின் அமைப்பு சம்பந்தமாக பார்க்கலாம்.
அடுத்த பிரித்தெடுப்பு நுட்பம் சம்பந்தமாக பார்க்கலாம். அங்கால பிறகு உப்பு பிரித்தெடுப்பு சம்பந்தம் அப்படி பார்க்கலாம். அப்போ அதில் வந்து இந்த உப்பு பிரித்தெடுப்பு அது சம்பந்தமாக போன முறைக்கு முதல் முறையில் கேட்டது. போன முறை வந்து பிரித்தெடுப்பு நுட்பம் கேட்டது. அப்போ இந்த முறை ஒன்று முனைவு அல்லது அமைப்பு. இது அமைப்புக்குள்ள நியம கரிசல் சம்பந்தமான விஷயம் போகுது. தெரியும் எப்படி கெஸ் பண்ணுறன்றதை பாருங்க. கேள்வி எப்படி கெஸ் பண்ணுறன்றதை பாருங்க. சொன்ன விஷயம் இருக்குது, உங்களுக்கு இது பழைய விஷயம். இப்படி தான் சொன்னான் கெஸ் பண்ணி. 5 ரூபா அவனுக்கெல்லாம் கட்டாயம் கேள்வி இருக்குன்னு சொன்னான். ஏண்டா போன வருஷம் விரையிலேன்னு சொன்னான். சரியோ, அந்த இதுகளை பற்றி ஏற்கனவே கேட்டாச்சு. இங்கே இதுக்கு முதலே ப்ரொப்பேன் பியூட்டேன் இதில் ஒரு ரசாயன தாக்கத்தை கேட்டு அதுக்குள்ள எவ்வளவு மூல் துணிவுகளை வச்செல்லாம் கேள்வி கேட்டாச்சு. அடுத்தது வந்து வளமையான தாக்கம் தான். ஆனால் ஒரு சிறிய அளவில் நடக்கிற தாக்கம். ஒரு சிட்ரஸ என்ன இந்த ஸ்மால் ஸ்கேல் கெமிஸ்ட்ரியை வச்ச மாதிரி ஒரு போத்தில் மூடி பென்சில் கூர் எடுத்து மோட்டார் முதலாவது எளிய மின்கலத்தை சொல்லியிருக்கணும். அடுத்தது முதலாவது மின் பகுப்பை காய்ச்சிருக்கணும். அடுத்ததில் வந்து எளிய மின்கலத்தை வச்சு காய்ச்சிருக்கணும். சொப்பு கம்பி இரும்பு கம்பி எடுத்திருக்கணும். அப்போ அது எளிய மின்கலம். இப்போ இரும்பு கம்பி என்ன செய்ய போது இலத்திரனை இழக்கா போது. சொப்பு கம்பியின் பக்கம் இலத்திரன் வந்து தாழ்த்தல் நடக்க போகுது. இப்போ மோட்டார் சுத்தம் போகுது. அடுத்து இங்கே வந்து பென்சில் கூர் ஒரு சிறிய போத்தில் மூடிக்கல கெமிக்கலை அடிக்கிறவன்டா விளங்கத்தானே வேணும். ஸ்மால் ஸ்கேல் கெமிஸ்ட்ரின்றது வளமையாக. இது பழைய கேள்விகள் எப்படி வருது, பெரிய முகாமை ஒன்றுக்குள்ளே போட்டு புதிய கேள்விகள் இருக்குது. இதை கேள்வியை சுருக்கி மின்கலம் கொடுத்துருக்கிறவன்டைகளை விளங்கணும். என்னது மின் பகுப்புன்றது விளங்கும். அடுத்தது VT கிராஃப் வேக நேர வரைவுக்குள்ளே போகுது. இது வளமையான கேள்விகள், வில்லை கேள்வி, கதிர்வரி படம். அடுத்த மின்காந்தல பேரண்ட் சொன்னான். மின்காந்தல பேரண்ட் சொன்னான். கனகாலத்துக்கு பிறகு கேட்கப்படுது மின்காந்தலை. ஸ்ட்ரக்சரில் எதிர்பார்த்தினா ஆனால் எஸ்ஐயாக போட்டு கிடாக்கு. சில வேளை உங்களுக்கு அங்கே ஸ்ட்ரக்சராகவும் அமையலாம். விளங்குதோ? இந்த பேப்பரை நல்ல வடிவாக ஸ்டடி பண்ணி செய்தீங்கள் என்று சொன்னால், ஸ்டடி பண்ணி செய்கிறேன்னா என்ன, இந்த கேள்விக்கு விடை எழுதுறது முக்கியமில்லை. இந்த கேள்விக்கு விடை எழுதுறது முக்கியமில்லை. இதை விளங்கி எடுத்தோம்னு சொன்னால் இது இனி எப்படி திரிவடையும்ன்றதை யோசித்தால் இது உனக்குரிய ஃபைனல் பேப்பராக இருக்கு. ரைட். அடுத்தது இந்த முசலம் என்ன இரவா முக்கா. அடுத்த வந்து 8வது கேள்வி வளமை தானே. 8வது கேள்வி வளமை தானே. என்னது 13ஆம் பாடம் 10ஆம் ஆண்டு 13ஆம் பாடம் உயிர்கோளம் என்ன. அங்கால தாவர எளியத்தை பண்ணியிருக்கணும். அங்கால பிறகு சீப்பாட்டில் ஃபிசிக்ஸுக்குள்ள ஒன்று வந்து என்னத்தை சேர்த்திருக்கணும், இலத்திரணிகளை சேர்த்திருக்கணும். சரியோ, இலத்திரணிகளை சேர்த்திருக்கணும். ஒரு ஆளியாக தொழிற்படும் சுற்று மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். கேள்வி நான் வாசிக்கலை. என்னென்னு சொன்னால் இந்த ஹீட்டரை பற்றி போகுது. இலத்திரணிகள் கேத்தல் ஆட்டோமேட்டிக்காக நிற்கிற அந்த சிஸ்டம் விளங்குதோ. கேள்வியை வாசிங்கோ. கேள்வி ஈஸியாக தான் இருக்குது. கேள்வியில் விஷயம் இருக்காது, படம் பெருசாக இருக்குது. படத்தை பார்த்து விட்டின்னு சொன்னால் அநியாக கேள்வி அநியாயமாக போயிடும். அடுத்த இரும்பு விரித்தடுப்பு. இது வளமையாக போடுறவங்க. ஆனால் ஒரு காலம் வசன கேள்வியாக போட்டிருக்கிறாங்க. இப்படி படமாக போட்டு கேள்வி கேட்கல. அதனால் கூடுதலாக அதை நான் கெஸ் பண்ணுறதும் இல்லை. அடுத்து ஒரு மின்காந்த தூண்டல் என்ன, ஒரு மின்காந்த தூண்டல். அடுத்து சாதாரண வளமையான பழைய பாஸ் பேப்பர் கேள்வி. 12 ஓமன்னு சொன்னால் 12 எண்கள் 3 விஷயம் வந்துட்டு சமவெளத்தோட 12ல் 3 சொன்னால் 4 என்ன. 4 சொன்னால் 12 வோல்டேஜ் பேட்டரி என்று சொன்னால் 3 ஆம்பியர் கரண்ட் வரப்போ என்ன. இப்போ மின்கலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அதனை நேரத்தை அதிகரிக்கக்கூடிய மின்சார்ந்த பௌதிக கணியங்கள் எண்ணிக்கையில் என்ன, மின்கலத்தின் எண்ணிக்கை அதிகரித்தா அழுத்தம் கூடும், கரண்ட் கூடும். பேட்டரின் எண்ணிக்கை கூடனா நடக்கும், கரண்ட் கூடும், வோல்டேஜ் கூடும். பெங்களூர் சாதாரண கேள்வி. அனைத்துமே இலகுவான கேள்விகள். படங்கள் வந்து பிரகண்டமாக இருக்குது ஒழிய மற்றபடி விஷயம் சின்ன. கேள்வியை வடிவாக தெளிவாக அறுத்துறுத்து வாசித்தீங்கள் என்று சொன்னால், ரசித்து செய்தீங்கள் என்று சொன்னால் இதுதான் உங்களுடைய அளவுக்கு செய்யலாம்.
வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறவனுக்கு இந்த பேப்பர் தேவையில்லை அவனுக்கு விளங்குது. வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறவருக்கு இந்த பேப்பர் தேவையில்லை. அவன் எப்போவும் போய் என்ன செய்து இப்போ கொடுத்தாலும் செய்து ஓட்டு வருவான் வீட்டு தண்டவாங்க. எங்களை மாதிரி இருக்கிற டீம்களுக்கு தான் அது மட்டு 20 25 எடுத்து போட்டு எஸ் எடுக்கிறதோ ஃபெயில் விடுறதோ. 20 எடுக்கிற வரைக்கும் இது கட்டாயம் செய்யணும். 20 எடுத்தவர் கட்டாயம் இந்த பேப்பர் செய்தே ஆகும். ஒரு 35 எடுக்கணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த பேப்பர் 2 தரம் பண்ணாலும் செய்து பார்த்துட்டு போகத்தான் வேணும்னா பாடமாக்கி போட்டும் போகல. இந்த பேப்பர் அப்படியே பாடமாக்கி போட்டு போக முடியாது. அப்படியே ஒரு அடிக்கும் ஒரு டிசம்பர் போன முறையான மாடல் பேப்பரையும் போன முறையான பாஸ் பேப்பரையும் எடுத்து பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் ஒத்த மாதிரி வந்திருக்கு. ஃபஸ்ட் பார்ட் எப்படி செகண்ட் பார்ட்டாக வந்திருக்குது, செகண்ட் பார்ட் எப்படி ஃபஸ்ட் பார்ட்டாக வந்திருக்குது. அதுக்கு போன முறை மினிஸ்ட்ரி வெளியிட்ட பேப்பரையும் போன முறையான பாஸ் பேப்பரையும் எடுத்து க்ராஸ் செக் பண்ணு. சரியா செய்வீங்களான்னு நினைக்கிறேன். ரைட், ஆல் த வெரி பெஸ்ட். அப்படியா செய்யுங்கள். எடுத்து பிறகு சந்தியுங்கள்.